என்பதுண்மையே. அன்னை தமிழுக்கு என் முதல் வணக்கம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் இருபால் ஆசிரியர் பெருமக்கள், என்னை போன்ற மாணவ மாணவிகளுக்கும் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் உங்கள் அனைவருக்கும் இந்த சங்கரா தொலைக்காட்சி புகழ் தளிர்மதியனின் அன்பு கலந்த வணக்கத்தை கூறி மகிழ்கிறேன். அன்பு தோழர்களே, தோழிகளே, உங்கள் அனைவரையும் போலவே நானும் ஒரு அரசு பள்ளி மாணவன் என்று பெருமையோடு கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்பு பெற்றோர்களே, அரசு பள்ளி என்பது நம் வறுமையின் அடையாளம் அல்ல, அது நம் பெருமையின் அடையாளம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு உங்கள் செல்ல குழந்தைகளை நம் பள்ளியில் சேர்த்ததற்காக என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நண்பர்களே, கல்வி மட்டும்தான் நிலையானது. கல்வி மட்டுமே நம்மை எக்காலத்திலும் காக்கும் கருவியாக இருக்கும். கல்வி மட்டும்தான் மனிதனை மனிதனாக்குகிறது. இந்த உலகில் எத்தனையோ பேரரசுகள் தோன்றின, எத்தனையோ மாபெரும் மன்னர்கள் ஆண்டார்கள். அவர்களெல்லாம் எங்கே? அவர்களின் அரியணைகள் எங்கே? அரண்மனைகள் எங்கே? எல்லாமும் கால ஓட்டத்தில் காணாமல் போய்விட்டன. ஆனால் இன்றும் கம்பர் அவர் இயற்றிய காவியத்தில் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். வள்ளுவர் அவர் இயற்றிய திருக்குறளில் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதைத்தான் அவ்வை பாட்டி மூதுரையின் ஒரு பாட்டில் இப்படி சொல்கிறார்: மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். மன்னருக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று. ஆனாலும் சில மனிதர்கள் இப்படி சொல்வார்கள்: படிக்காத காமராசர் தான் தமிழ்நாட்டின் முதல்வராக இருந்து நல்லாட்சி புரிந்தார். 10ஆம் வகுப்பு பயிலான சச்சின் டெண்டுல்கர் தான் கிரிக்கெட்டில் சாதித்தார். இன்றைக்கு நம் மனதையெல்லாம் கவர்ந்திருக்கும் இசைஞானி இளையராஜா என்ன படித்திருக்கிறார்? 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறாத ஏஆர் ரகுமான் ஆஸ்கர் நாயகரானாரே என்றெல்லாம் கூறி படிக்காதவர்கள் தான் சாதிக்கிறார்கள் என்று தவறாக உதாரணம் கூறுவார்கள். அதை கண்டு ஏமாறாதீர்கள். காமராசரும் சச்சின் டெண்டுல்கரும் இசைஞானி இளையராஜாவும் ஏஆர் ரகுமானும் படிக்காமலேயே சாதித்திருக்கிறார்கள் என்றால், இன்னும் பெரிய படிப்புகள் எல்லாம் படித்திருந்தால் நிச்சயமாக யாரும் எட்டவே முடியாத உயரத்தை எட்டி இருப்பார்கள். ஆகவே படிக்காதவர்கள் தான் பெரிய நிலைக்கு வருவார்கள் என்று யாராவது சொன்னால் அதை நம்பி விடாதீர்கள். படிக்காமல் உயர்ந்த 10 பேரை உதாரணம் சொன்னால், படிப்பால் உயர்ந்த பல லட்சம் பேரை நம்மால் உதாரணமாக குறிப்பிட முடியும். வெற்றியோ தோல்வியோ எதுவரை நம் கடமையை செய்வோம். யார் பாராட்டினாலும் பாராட்டாவிட்டாலும் கவலை வேண்டாம். நம் திறமை வெளியாகும் போது பகைவனும் நம்மை மதிக்க தொடங்குவான் என்று சொன்ன அறிவு புதையல் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை போன்று எண்ணற்ற உதாரணங்களை நம்மால் குறிப்பிட முடியும். எண்ணற்ற உதாரணங்களை நம்மால் குறிப்பிட முடியும். கல்வி என்பது நம்முள் ஆழம் புதைந்து கிடக்கும் ஆளுமையை வெளிக்கொணர்வது. இதைத்தான் புரட்சி கவிஞர் இப்படி சொல்கிறார்: மலை மாலை அல்லவோ கல்வி, நீ வாயார உண்ணுவாய் போயன் புதல்வி என்று. இன்றைக்கு அண்ணன்களும் அக்காக்களும் எதையோ அழகு என்கிறார்கள். ஆனால் உண்மையான அழகு கல்வி மட்டும்தான். குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும், மஞ்சள் அழகும் அழகல்ல நெஞ்சத்து நல்லம் யாம் என்னும் நடுவு நிலைமையால் கல்வி அழகே அழகு என்கிறது நாலடியார். அதாவது தலைமுடியை விதவிதமாக அலங்கரிப்பது, முகப்பூச்சுகளால் முகத்தை பளபளப்பாக்குவது, விதவிதமான ஆடைகளை அணிவது, இவையெல்லாம் உண்மையான அழகல்ல. உண்மையையும் ஒழுக்கத்தையும் நன்னடத்தையையும் தரும் கல்வி அழகே அழகு என்கிறது நாலடியார். ஆகவே நாலடியாரின் கருத்தையே எனது கருத்தாகவும் வைக்கிறேன். இத்தனை சிறப்புகளையும் கொண்ட கல்வியை தரும் நம் அரசு பள்ளிகள் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? பல அரசு பள்ளிகளில் மாணவர்களின் எண்ணிக்கை குறைந்து மூடும் நிலையில் இருக்கிறதே ஏன்? பல அரசு பள்ளிகளில் கட்டிடங்கள் சேதப்படுத்தப்பட்டு அசுத்தம் செய்யப்படுகிறதே ஏன்? தன் மாணவர்களாலேயே ஆசிரியர்கள் தாக்கப்படுகிறார்களே ஏன்? பள்ளி வளாகத்திற்குள் மதுபாட்டில்கள் குவித்து கிடக்கிறதே ஏன்? பேரன்பு கொண்டவர்களே, இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை காணும் பொறுப்பை உங்கள் வசமே ஒப்படைக்கிறேன். எது எப்படியானாலும் அரசு பள்ளிகள் பாதுகாக்கப்பட வேண்டியவை. அரசு
நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.